பேக்ரவுண்ட் கொஞ்சம் நீட்டாலாம் இருக்காது, கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். பிகாஸ் ஹாஸ்டல், அதனால வந்து அப்படி இப்படி போட்டு வச்சுருப்பேன். வீடாக இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு பயந்துட்டு சுத்தம் பண்ணுறது, இங்கே யார் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேவலமாக போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஹைலைட்டர் போல், இதெல்லாம் வந்து ஆயில். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நைக்கா ஹால் தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் மந்த்துக்கான எசென்ஷியல் திங்ஸ் நான் வாங்கியிருக்கிறது. ஸோ அவங்க கூட ஷேர் பண்ண நினச்சேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிப்பீட் பண்ண ப்ராடக்ட்ஸ். ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து சூப்பராக இருக்குது, நிறைய பேர் ரிவ்யூ சொல்லியிருந்த ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க கைஸ். Meanwhile, நான் கொஞ்சம் ஸ்கின் கேர் பைத்தியம்னு கூட சொல்லலாம். நான் நிறையா வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறணும் சம்டைம்ஸ் எனக்கே தோணிருக்கு. பட் அது தப்பு கிடையாது. பிகாஸ் நான் இந்த மேக்கப் ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து என் ஃபேஸ்க்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ ஒரு சிலலாம் ஒத்துக்கும், ஒரு சிலலாம் வந்து ஆப்வியஸாக ஒத்துக்காது. ஸோ அதை என் ஸ்கின்னை திருப்பி கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்குலாம் ஸ்கின் கேர் வந்து மஸ்ட்டு. ஸோ நான் எப்பயுமே ஸ்கின் கேருக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பாக நான் எனக்குமே நினச்சதே கிடையாது. ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? லாஸ்ட் டைம் இந்த பார்சல் பிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இந்த தடவை நான் ஆயுதத்தோட வந்திருக்கேன். ஒரு தடவை இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எங்கே வந்து ஓப்பனிங் இருக்குன்றதே தெரிய மாட்டேங்குது. வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். பயங்கரமான ஃபீவர்லேருந்து இப்போ தான் நான் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் ரேண்டமாக தான் பிக் பண்ண போகிறேன். இதாக ஃபர்ஸ்ட், இதாக செகண்ட் கிடையாது. ஸோ இதில் வந்து இந்த ரேப்பும் பண்ணன்றதுனால ஈஸியாக இருக்குன்றதுனால இதை நான் வந்து எடுத்துட்டேன். இது வந்து பியூட்டி பிளெண்டர். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரியும், நைக்கா ஹாலில் நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் பைத்தியம். இந்த ஃபீல்டுக்கும் சரி எனக்கும் சரி, அது ஏதோ பியூட்டி பிளெண்டர் நான் எப்போ ஆர்டர் போட்டாலும் ஒன்று போட்டுருவேன். இந்த தடவை பிஎஸ்சிலேருந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் முன்னெல்லாம் வந்து பிஎஸ்சி பிளெண்டர் தான் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே பேஷுக்கு போனேன். இப்போ நான் திருப்பி இதுக்கு பிஎஸ்சி வாங்கினேன். எனக்கு இந்த பவுச் ரொம்ப பிடிச்சிருந்தது லிட்ரலி. ஸோ அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். எப்போதும் போல பியூட்டி பிளெண்டர்லாம் பார்த்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது இது வந்து பவுச்சோட இருந்தது. நல்லா இருக்கே, க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன். இதில் வந்து 2 பியூட்டி பிளெண்டர் வரும் உங்களுக்கு, வித் திஸ் பவுச் அண்ட் திஸ் பாக்ஸ். இது வந்து ஒரு நெட்டு மாதிரி ஒரு இதில் செஞ்சுருக்காங்க. இது நான் தெரியல எனக்கு ப்ராப்பரான நேம். பட் ஆனால் நல்லா இருக்குது, ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது, மடங்குது, நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இதை வாங்கினேன். ஸோ அடுத்தது என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதை வந்து நான் சொல்லி ஆகணும். இது வந்து நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, எனக்கு இல்லை. நிறைய பேர் வந்து அவங்க வீடியோஸில் சரி, நான் வந்து நிறையா ஸ்க்ரோல் பண்ணிட்டுலாம் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். இந்த ரீகன்ஸ்ட்ரக்டோட சீரம் நிறைய பேர் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, பிக்மெண்டேஷன்லாம் வந்து சீக்கிரமாக வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. விட்டமின் சி இருக்கிறதுனால. எனக்கு விட்டமின் சி வந்து பேசிக்காக ஒத்துக்காது. நான் ஏதாவது சீரம் யூஸ் பண்ணேன்னா எனக்கு அவ்வளோ பிம்பிள்ஸ் வரும். பட் எந்த சீரம் யூஸ் பண்ணாலுமே ஃபேஸில் என்னென்னலாம் டர்ட் இருக்கோ எல்லாத்தையும் வெளில அனுப்பிச்சிட்டு தான் அது ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் எனக்கு விட்டமின் சி வந்து எப்போ நான் யூஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து பிம்பிள் வந்துட்டே இருந்ததுனால நான் அது வந்து ஒத்துக்கலன்னு சொல்லி விட்டுட்டேன். அது அந்த பிராண்டை பொறுத்துன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருந்ததுனால அவங்க எனக்கு வந்து இந்த சன்ஸ்கிரீன் குட்டியோண்டு ஒரு மினி பேக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஆப்வியஸாக ட்ராவல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நான் வந்து கேரி பண்ணிப்பேன். நிறைய சொல்கிறோமோ இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, நான் இதை ஆர்டர் போடலையே. வீடியோக்கு ஒரு தடவை இப்படி கேவலமாக ஏதாவது பண்ணி விட்டுறேன். இது என்னன்னே தெரில, நானும் வாங்கினேன். இது என்னன்னே தெரில, நான் எதுக்கு இதை ஆர்டர் போட்டேன்னு தெரில. நான் போட்ட ஞாபகம் எனக்கு சுத்தமாக இல்லை. இது என்ன ஆயில் ஷார்ட்ஸா? ஐயோ க்யூட்டாக இருக்குது சத்தியமாக. ஆனால் இது என்னன்னே தெரில எனக்கு சத்தியமாக. ஆமாம் க்யூட்டாக இருக்குது, ஆனால் எனக்கு இது என்னன்னே உண்மையாகவே தெரில. நான் ஆர்டர் போட்டேனாலும் எனக்கு தெரியல. இது என்னோட தானா முதல்ல. என்னதான் ஓகே, இது நான் லாஸ்ட்டாக என்னன்னு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஐயோ, என் மனசு ஃபுல்லாக அது என்ன ப்ராடக்டாக இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் போடலையே, நான் தான் போட்டேனா, என்ன இளவுனே தெரில. ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்டதுனால நான் போட்டேனானே தெரில. இப்படி ஒரு ப்ராடக்ட் நான் பார்க்கவே இல்லை. ரீகன்ஸ்ட்ரக்டோட நான் தான் போட்டேன்றதை நான் சொல்கிறேன், பிகாஸ் நான் தான் அதை போட்டேன். ஆனால் இது நான் ஆர்டர் போடலை. இது யார்? ஓகே, அடுத்தது வந்து என்னடா இது. ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பேக்ட் பவுடர். எனக்கு ஃபிட்மியோட இந்த காம்பேக்ட் பவுடர் ரொம்பவே பிடிக்கும். இந்த காம்பேக்ட் பவுடர் ஒரு ஆடான் என்னோடது 5 or 6 பாக்ஸ் நான் லிட்டரலி வாங்கியிருக்கேன். இதோட இருந்துகிட்டே இருக்கும், மாதத்துக்கு ஒன்று நான் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா அதிகமாக மேக்கப் போடுறதுனால. இதை விட அதிகமாக நிறைய பேர் மேக்கப் போடுவாங்க, பட் நான் இதுவே வந்து அதிகம்னு சொல்லிட்டு பீக்கிட்டு இருக்கேன். என்னோட ஃபேவரட்டான காம்பேக்ட் பேசிக்கலி நான் யூஸ் பண்ணுறது, எனக்குன்னு பர்சனலி யூஸ் பண்ணுறது இதான். நான் எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுவேன். ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 310 சன் பேஜ்னு வரும் உங்களுக்கு. ஸோ அதான் நான் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே நான் வாங்குற பொருட்களில் அது ஒன்று. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபேஷியல் ரைஸை நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து வேறு நிறைய பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதை பார்த்து நிறைய பேர் வந்து ரிவ்யூ நல்லா சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இல்லை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ
எல்லாம் ரேசர் மாதிரி தான், பட் இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அடுத்தது நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும் போது இது இந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆகுமா நினச்சி வாங்கினேன். பட் இதோட 3rd டியூப் நான் வாங்குறது. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எஸ், டெர்மாக்கோட இந்த ஃபேஸ் வாஷ். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஆயிலி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணும் போதே ஃப்ளேக்கியாக வருது ஸ்கின்னும் போது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் என்ன மாதிரி இருக்கீங்க, ஏன்னா நீங்கள் இப்போ பார்க்கலாம், இதெல்லாம் வந்து ஹைலைட்டர் போல், இதெல்லாம் வந்து ஆயில், அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கின் இருக்குது ஆயிலியா அப்படின்னா நீங்கள் இதை வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம் இந்த ப்ராடக்ட்டை. ஆக்சுவலி நான் சொல்லப்போனால் ஒரு பர்ஃப்யூம் பைத்தியம். நான் பாடி மிஸ்ட்லேயே எனக்கு பிடிச்ச பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் தான். நான் நிறைய வச்சுருக்கேன், அதாவது 3 or 4 கிட்ட வச்சுருக்கேன். வேறு ஃப்ரேக்ரன்ஸ் உள்ள மிஸ்டெல்லாம் வச்சுருக்கேன். இந்த தடவை நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி இது வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, பட் எல்லாமே ஆல்மோஸ்ட் பாதி கிட்ட காலி ஆகிடுச்சு. நான் வந்து பாதி இருக்கும் போதே தூக்கி போடுற கேரக்டர்லாம் இல்லை, நக்கி தொடச்சி தான் தூக்கி போடுவேன். யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சி தான் வாங்கினேன். அண்ட் தென் ஆஃபர் இருந்தது கைஸ். இது வந்து 2000 நியர்லி 1800 என்னமோ தெரியல. முன்னாடிலாம் அவ்வளோ ரேட் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன், பட் இது வந்து ஆஃபரில் இருந்தது. ஸோ இது வந்து 50% ஆஃபில் இருந்ததுனால தான் நான் அதை வந்து பிக் பண்ணேன். இல்லைனாலும் நான் வாங்கியிருப்பேன். ஆனால் டக்குன்னு சரி இதை நம்ம இப்போ கம்மியாக இருக்குது டக்குன்னு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கினதுக்கான ரீசன் அதான். நல்லா இருக்கு. எனக்கு கரெக்டான ஃப்ளேவர்ஸ்லாம் தெரியாது, பட் இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்ப்போமா? இதை நான் தான் போட்டேன். எல்லாமே நான் தான் போட்டேன், அதை தவிர அது என்னன்னு தெரில. இது நான் வந்து எப்பயுமே வாங்குகிற ஒரு விஷயம். லாஸ்ட் டைம் நான் தப்பாக போட்டேன் இல்லையா, இந்த மாய்ஸ்சரைசர். என்னடா இது இவ்வளோ கேர் அடிக்குது. ரீகோயிலோட இந்த மாய்ஸ்சரைசர் லாஸ்ட் டைம் நான் வந்து தப்பாக போட்டிருந்தேன். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், அது வேறு. பட் இது வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்காகவே உள்ளது. அதை ஆர்டர் போட்டு திருப்பி நான் இன்னொன்று வாங்கிட்டேன். இப்போ அதான் யூஸ் பண்ணிருக்கேன். அது சீக்கிரம் தீந்துருன்றதுனால திருப்பி இதுதான் இந்த மாய்ஸ்சரைசர் தான் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நான் வந்து ஆர்டர் போட்டேன். ஆனால் நான் தப்பாக போட்டுட்டேன், வேறு ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டேன். இந்த தடவை நான் கரெக்டாக போட்டிருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் தான் கைஸ் நான் சொன்னேன். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ரீகோயிலில் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது நான் திருப்பி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சி 4வது பாட்டில் வாங்கியிருக்கேன். நியாசனமேரோட இந்த ஃபேஸ் டோனர் ஃப்ரம் ப்ளம். ஸோ இந்த டோனர் தான் வாங்கியிருந்தேன் கைஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் அந்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். 8 செகண்ட். இது ஓப்பனாகவே பல ஜென்மம் ஆகுது. எப்போ இது ஆர்டர் போட்ட தெரியுமா? 27th நவம்பர். ஐயோ இது காட்டி தொடடா. இப்போ ஆர்டர் போட்டது இப்போ தான் நான் வந்து வீடியோவே எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 10 நாள்லாம் இல்லை, ரொம்ப நாளாக இருக்குது. நான் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். இதுதான் அந்த ப்ராடக்ட். ஏன் போட்டேன்? நான் ஏன் போட்டேன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஆக்சுவலி வந்து என் ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக இருக்கனால ஃப்ளேக்கியாக டேண்ட்ரஃப்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காக அந்த ப்ராடக்ட் நான் வந்து போட்டேன். ஞாபகம் வந்துடுச்சு. நான் கொஞ்ச நேரத்தில் என் மூளையை சந்தேகப்பட்டேன். நான் போட்டேன்னா வேறு யாரோ போட்டாங்களான்ற மாதிரிலாம் சந்தேகப்பட்டேன். ஆனால் நான் தான் போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ் அழகாக இருக்குது, இந்த குட்டியாக இருக்குன்றதுக்காகலாம் போடல. இது நான் அப்போ வந்து எதுக்காக போட்டேன்னா, கீழே வந்து ரிவ்யூ இருக்குல்ல. நான் எப்பயுமே எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ரிவ்யூ பார்த்தா வாங்குவேன். நிறைய பேர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது டேண்ட்ரஃப்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வாங்கியிருந்தேன். நேரில் பார்க்கும்போது செம க்யூட்டாக இருக்கேன். ஏன்னா பாட்டில்லாம் குட்டியாக இருக்குதா, இந்த பாருங்க குட்டியாக இருக்குது. மொத்தம் 8 இருக்குது. நிப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ண போகிறேன். கடவுள் மேலே பாரத்தை போட்டு தான் இதை நான் வந்து வாங்கியிருக்கேன். ஐயோ பேச முடியாமல் நான் அப்புறம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண நினச்சேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீகன்ஸ்ட்ரக்டோட இந்த சீரம்லாம் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன், எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி வந்து உங்களுக்கு ரிசல்ட் தருதுன்றதுலாம் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸை தரேன். ஸோ இப்போ வாங்கியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வாங்க மாட்டீங்க சொல்கிறேன். சப்போஸ் வாங்கிடாதீங்க அப்படிலாம் சொல்லி சொல்கிறேன். இருக்கிற ப்ராடக்ட்லேயே வந்து எப்படா இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிற ஒரே ப்ராடக்ட் இதுதான். ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்மெல்லு.